லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம் சின்ன. இந்த கரூர் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அங்கே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு இல்லை, அவங்க ஒரு விதமான பதில் கேட்டிருக்காங்க. அப்போ நாம் தமிழை சேர்ந்த அவருக்கு வழக்கறிஞருக்கு உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்க? ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பலதரப்பட்ட இருதரப்பு கருத்துக்களையும் கேட்டுட்டு தான் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனால் இங்கே உயர்நீதிமன்றம் போட்ட அந்த தடை, அரசு பணி தடை, அதை அதுக்கு அங்கே தடை போட்டிருக்காங்க. இது இந்த வழக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொறுத்த நம்மளோட ஸ்டாண்டு இதுதான். இந்த மாதிரியான உங்களை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு ஒரு மரணம் நடக்குது, துயரம் நடக்குது. அதுக்கு விஜய் பொறுப்பேற்கலாம், அவருடைய கட்சி பொறுப்பேற்கலாம், அவர்கள் நிவாரணம் கொடுக்கலாம். அதிகபட்சம் போனால் அரசு நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஆட்சியிலே. அப்புறம் நீங்கள் வேணால் அப்படி வேணால் ஒரு இடங்கள் இந்த மாதிரி ஏதாவது கூட கொடுத்து இது பண்ணிக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணலாம். தாவேக்காவே முழுமையாக பொறுப்பேற்றுக்கிடுது. அவர்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டோன்னு அறிவிச்சிருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் அரசு பண்ணி கொடுக்குறதுல எங்கே நெருடல் வருதுன்னா, இந்த லாஜிக் அடுத்தது வரிசையாக நீங்கள் கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு போகும். அப்போ நீங்கள் இதில் கொடுத்தீர்கள் என்றால் கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுக்கும் கொடுத்து சமன் செஞ்சுருங்க, முடிஞ்சு போச்சு. அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுக்கு அடுத்த இடத்துல கேட்பாங்கல்ல. அப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்லை, எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதை விட அதிகமான துயரம் அது. சரி தானே, அங்கே குடிச்சா செத்து போகணும்னு தெரிஞ்சுதான் குடிச்சாங்க. ஆனால் அதுக்கு ஏன் பணம் கொடுத்தீங்க? அப்போ அரசு அதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துச்சு. குடிச்சா செத்து போகணும்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு எதுக்கு சார் பணம் கொடுக்கணும்? கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ அதை நீங்கள் அங்கே ரசிகர்கள் பார்க்க வந்தாங்க, கூட்டத்தில் மாட்டி என்னன்னாலும் நடக்கலாம். அப்படிங்கும்போது ஏன் கொடுத்தீங்கிற கேள்வி வருது இல்லை. அவங்களுக்கு அவர்கள் தலைவர் தானே, தலைவரோ ரசிகர்களோ. இப்போ இவர் ஆட்சிக்கு வரல, தாவேக்கா ஆட்சிக்கு வரல, கொடுத்துருப்பாங்களா? இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய சார்பாக உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்கள் அவர்களை அந்த பாதிக்கப்பட்ட கொடுக்குறீங்க. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே விஜயை பார்க்க தான் வந்தாங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்து. அப்புறம் விஜய் பார்க்க வந்ததுனால தானே இருந்தாங்க. மார்க்கெட்டுக்கு கடைக்கு போனவங்க யார் வேணாலும் இருக்கலாம் இல்லை, நீங்களா எப்படி ஒன்று சொல்ல முடியும்? வேற என்ன எதுக்கு இருந்தாங்க? அங்கே இப்போ குழந்தைங்களா விஜய் கிரௌடு இப்போ அங்கே மார்க்கெட் எல்லாம் கடை அடைப்புங்க. அங்கே வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? வெளியே போக வேண்டிய நோக்கம் இருக்கும். உள்ள நீங்க அதை மடை மாத்தாதீங்க. அங்கே வர வேண்டிய தேவை என்ன இருக்கு சார்? ஒரு இடத்துல கூட்டம் ரவுடி கலவரம் நடக்குது சார். இல்லை சார், நாங்கள் அங்கே இதுக்கு அந்த இடத்துல வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு பாதிப்பு நடந்துச்சுன்னா வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க வெளியே போயிருப்பாங்க, உள்ளுக்குள்ள கிரௌடுக்குள்ள நிற்க மாட்டாங்க சார். கிரௌடுக்குள்ளே நின்ன பகுதிகளில் தான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போனது. நம்ம அதை பேசி இது பண்ண வேண்டியதில்லை. இதில் நம்மளோட நிலைப்பாடு இதுதான். இப்போ நீதிமன்ற தீர்ப்பு எப்படி? ஒரு நிமிஷம். இப்போ நீதிமன்றமே கேட்குறாங்க, இப்போ அரசு பணமாக கொடுக்கும், நிவாரணமாக கொடுக்கும், வேலையாக கொடுக்கும், உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் ஒரு கருத்து சொன்னாலும் ஒரு கருத்து இருக்கு. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. உச்சநீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு தான். உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா தீர்ப்பை எடுத்து தான் ஆகணும். அப்படின்னா இந்த தீர்ப்பு பல பேருக்கு அடுத்த கட்டமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற பல பேருக்கு இது ஒரு வாய்ப்பாக உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறும். எப்படி பார்த்தாலும் ஒருவேளை விஜய் வென்றால் அது தாவேக அரசுக்கு இந்த விவகாரத்தில் வெற்றி பெற்றால் தாவேக அரசுக்கு இது ஒரு பெரிய விஷயம்தான். நாம் தமிழருக்கு அவங்க இங்கே வாங்கின தடை உத்தரவுக்கு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் தம்பி தாங்க இவங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பின்னடைவாக இருக்கும். இதில் நாம் தமிழர் தீவிரமாக களம் இறங்குறது அல்லது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் அவர் இது பண்ணுறது அப்படிங்கிறது நாம் தமிழர் மீதான ஒரு பார்வைகள் அங்கே அந்த மக்கள்கிட்ட இதாக இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் சீமானவர்கள் கவலைப்படலை. ஏன்னா நான் இப்படி தான் வருவேன், இப்படி தான் ஓட்டு கேட்பேன், எப்படி எந்த மூஞ்சி வச்சு வருவேன்னு கேட்குறாங்கன்னு அவர் ஒரு ஸ்டைல் வச்சுருக்காரு. அதனால் நாம் தமிழர் இதை பற்றிலாம் கவலைப்பட போகிறதில்ல. அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அரசியல் ரீதியான பார்வை இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. எப்படி டேமேஜ் ஆனாலும் அவங்க கவலைப்படுறது. அப்போ திமுக ஏன் தோத்தது அப்படின்னு ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு மீட்டிங்கு, மக்கள்கிட்ட மீட்டிங்கு, கலந்தாய்வு கூட்டம் எதோ போட்டாங்க. இவ்வளவுக்கு மத்தியிலையும் நேற்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் லியோனி அவர்கள் ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காரு. ரொம்ப கேவலமாக அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான லியோனி அவர்கள் பேசுறது, அப்புறம் RS பாரதி இவங்க 2 பேரும் மேடையில் பேசுறது. நீங்கள் வெறுமனே அவரை லியோனி அப்படின்னு சொல்லாதீங்க. ஆபாச பேச்சாளர், வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம் வரிசையில் எப்படி சொல்லணும், அவர் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடைய தலைவர். திமுக ஆட்சியில் பிற அது நடக்காம என்ன நடக்கும்? திமுக ஆட்சியில் வேற என்ன நடக்கும்? அப்போ இந்த மாதிரியான அவரோட பேச்சு எல்லாமே இரட்டை அர்த்த, டபுள் மீனிங். கொஞ்சம் கிருஷ்ணமூர்த்தியோட கொஞ்சம் ஒரு சாஃப்ட் வெர்ஷன், டீசென்ட் கை அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றபடி அது கேவலமான பேச்சு.
என்ன இது உங்களுடைய கூட்டணியில இருக்கும்போது நீங்க வச்சிருந்த அப்போ வந்து நீங்க விசிகாவை திருமாவை என்ன பாக்குறீங்க? கரெக்டா அவர் அந்த கட்சி தானே சொல்றாரு. அதான் சொல்றாரு. கட்சிகளுடைய இதுக்கு அப்போ எடுத்துக்காட்டு. அப்போ நீங்க வந்து காங்கிரஸ கோமணமா துண்டா வச்சுக்கிடுறீங்க, விசிகாவை கோமணமா வச்சுக்கிடுறீங்க, கம்யூனிஸ்டுகளை வந்து இப்படிதான் வச்சுக்கிடுறீங்க. என்ன நினைக்கிறீங்க அப்போ? அப்போ இந்த என்ன மாதிரியான அப்போ உங்க கூட இருந்தால் இதுதான் அவர்களுக்கு நீங்க கொடுக்கப்பட்ட அதை உங்க மனசுல இருக்கிறத வெளியே சொல்றீங்க. திமுகவுடைய அந்த பண்ணையார்த்தன மனநிலை அதை வந்து லியோனியோடைய வார்த்தையில வெளிப்படுது. இவர்களுக்கு நாங்கள் கொடுத்த இடம் இவ்வளவுதான், நீங்க அவர்களை கூப்பிட்டு சேரா வச்சுக்கிறீங்க, நீங்க அவர்களை கோபுரத்துல வச்சிருக்கீங்க, நாங்க அவர்களை அடிமையா தான் வச்சிருந்தோம் அப்படிங்கறது சொல்லி காட்டுறாப்ல. இது லியோனி வெர்ஷன். இது அடுத்து இன்னொருத்தர் இருக்காப்ல, அந்த RSS பாரதின்னு வருது. கடைசி வரைக்கும் இந்த புத்தி அவர் வந்து மக்களை பார்த்து சொல்றாரு, எப்போ இந்த புத்தி வரும் அப்படின்னு கேட்காரு. முதல்ல உங்களுக்கு புத்தி வரணும் சார், நல்ல சாவே வராது. என்னென்ன பேச்செல்லாம் பேசுறாங்க. ஒரு மக்கள் ஒரு அரசை தேர்வு பண்ணிட்டாங்க, நீங்க வந்து செஞ்சது எல்லாமே நல்லதான் செஞ்சீங்களா? நீங்க அயோக்கியத்தனமே செய்யல. ஆட்சி ஏன் வந்து உங்களை இவ்வளவு வெறுத்து இந்த தேர்தல்ல விஜய் வென்றதுக்கு ஒரே காரணம் விஜய் மீதான கிரஸ் இல்ல, உண்மையாவே இல்ல, திமுக மீதான வெறுப்பு, 100% வெறுப்பு. அந்த வெறுப்பை வந்து சீமானவர்களை அறுவடை செஞ்சிருக்கணும். அதை அறுவடை செய்யாம விட்டுட்டு விஜயை போட்டு அடிச்சு விட்டுட்டு ஓட்டை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரும் விஜயை பிடிச்ச விஜய் மேல வேற நமக்கு வாய்ப்பு இல்ல. இந்த திமுகவை ஒழிக்கணும். அதிமுக சிதறுண்டு போயிருக்கு, அதிமுக சரியில்லை, சீமான் மீது நம்பிக்கை இல்லை. அப்போ வந்து விஜய் இருக்காரு, புதுசா வர்றாரு, 6 சிலிண்டர் அது சிலிண்டர்னு அவரு திமுகவுக்கு சமமா அவரு வந்து வாக்குறுதிகளை அள்ளி விட்டு நிறைவேற்றமா இல்லையா வரவா போறான். அவரு அள்ளி விட்டாப்ல, மக்கள் நம்பிட்டாங்க, போட்டாங்க, உட்கார்ந்தாச்சு. இப்ப 6 மாசம் அவங்க அதிகாரத்தில் இருக்க போறாங்க. இனிமே அடுத்த தலைமுறையும் விஜய் மீதான இதுல தான் இருக்கிறாங்க. திமுக கடைசி வரைக்கும் RSS பாரதி மாதிரி இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது இப்படியா? அடுத்தது இன்னொரு புலம்பல், தாவைக்காரங்க வந்து இந்த லைவ் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க பாருங்க. அதாவது சட்டம் விஜயோட வரவுக்கு பிறகு என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. இதுல இப்போ இந்த சட்டமன்ற லைவ் நடக்கா, இது நாள் வரைக்கும் சட்டமன்றத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப விஜய் நடிகர் தலைமையான அரசுன்னு எல்லாம் பார்க்க சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, அது வேற இவர் வேற இப்படி வேற ஆக்ஷன்லாம் பண்ணி ஒரு மாதிரி கலகலப்பா ஆயிக்கிறாங்களா, எல்லாம் பார்க்காங்க. அது காணாதுன்னு விஜயோடைய ரசிகர்கள் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உடனே சம்பவம் பண்றாங்க. நான் உள்ள பேசிட்டு வெளியே வரதுக்குள்ள 100 ரீல்ஸ் போயிட்டு இருக்குது. அதாவது 11 பேர் கொண்ட குழு வச்சிருக்காங்கன்னுட்டு அத மாதிரி இவர்கள் உள்ள பேசி வழக்கமா என்ன நடக்கும்னா, சட்டமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு வந்த காமெடியெல்லாம் நடந்துச்சுல்ல, அவரே பிளேட போட்டு கிழிச்சாரெல்லாம் வரும் சொல்லுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப லைவா இருந்தா தெரிஞ்சிருக்கும்ல, சட்டை கிழிஞ்சிச்சா கிழிக்கப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ இந்த லைவ்னால இவர்கள் பண்ற கோமாளித்தனங்கள் கூத்துகள்னா இப்போ 9,000 கோடி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்படி அமைக்கிருப்பாங்கல்ல, வெளியே வந்து வேற ஒண்ணு பேசியிருப்பாங்க. இப்போ உடனே ஆதவ பதில் சொன்னா மாமனாரு அப்பான்னு உருட்டிட்டாங்க. கடைசி வரைக்கும் வாங்கலன்னு சொல்லலையே, அப்போ மாட்டிக்கிட்டாங்க. இது அவர்களுக்கு சிக்கலா இருக்கு. என்னடா லைவை போட்டு நம்ம கம்பெனி சீக்ரெட் எல்லாம் வெளியே போகுதுன்ட்டு அது உடனுக்குடனே பசங்க வந்து ட்ரோல் மெட்டீரியலை மாற்றி போட்டு சம்பவம் பண்றாங்க. அது வந்து திமுகவுக்கு பெரிய அடி. அதுதான் வந்து வேலுவோடைய புலம்பல்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல விஷயம்தான். லைவ் வந்து தொடர வேண்டும். இதுல வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே வந்து விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து கேப்டன் இருக்கும் போதே நாங்க சொன்னோம் லைவ் பண்ணுங்க. நல்ல விஷயம் தானே, எல்லாத்தையுமே லைவ் பண்ணிட்டீங்க. சட்டமன்றத்தில் நடக்கிறது என்ன, மக்கள் ஒவ்வொருத்தருடைய திறமையும் அவங்களுடைய பேச்சு திறமை, அவங்க எப்படி உள்ள வந்து இருக்கிறாங்கன்றது மக்கள் பார்க்கலாம். இப்ப வந்து தாவைக்கால பண்ண தவறுகள்ல மரியம் வில்சன் அவருடைய பேச்சு இருக்குல்ல, தப்பான பேச்சு. எங்களுக்கு நான் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த என் அன்பின் மொழி எந்த மன்னிப்பு கேட்க வச்சு இல்ல, லைவ்ல வரலன்னா தெரிஞ்சிருக்காருல்ல. அப்போ லைவ் வரும்போது இந்த தவறுகள் இருக்கு, மன்னிப்பு கேட்க வைக்கிறது. மன்னிப்பு கூட அவருக்கு இங்க கேட்ட மாதிரி தெரியல, மன்னிப்பு வருத்தம். அதாவது எனக்கு மொழி பிரச்சனை அப்படின்னா சொன்ன அவர் எங்க மனதார மன்னிப்பு கேட்டார், நான் பேசுனது தவறு நீங்க சொன்னாரு அப்படி ஒண்ணு சொன்ன மாதிரி தெரியலையே. ஆனா இது வந்து வெளியே தெரியல, விமர்சனம் ஆகுது இல்ல. அதனால இந்த லைவ்ங்கிறது அவசியமானது, சரியானது. இது ஒரு புலம்பல்ல இவர்களுடையது. RS பாரதியுடையது வந்து எரிச்சல். நல்ல சாவே வராது, மாசுவை தோக்கடிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க, மக்கள் உங்களை மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க, நீங்க தேவையில்லை, இனிமே நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. அதுதான் அது. இனிமே வந்து வாய்ப்பு இல்லை ராஜா தான், அப்பாவை காணும் தான். சட்டமன்றத்திலையும் பார்க்க முடியாது, மக்கள் மன்றத்திலையும் பார்க்க முடியாது. அப்போ நீங்க அதுல RS பாரதி பல நேரங்களில் RS பாரதியோட பேச்சு ஒரு சாதிய மனநிலையோட திராவிட இயக்கத்துடைய இந்த சாதி மனநிலையின் நேரடி வடிவம் தான் RS பாரதி. சமூக நீதிலாம் இல்லையா? சமூக நீதி புண்ணாக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய பேச்சு எல்லாமே அந்த பண்ணையார்த்தான பேச்சு தான். நாயங்கள்லாம் டிகிரி படிக்குது. அது இவர்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை, நீதி அரசருக்கு இவர்கள் போட்ட பிச்சை,
அவங்க நீதியரசர் அவர் படித்து இதில் வரல, இவர்கள் போட்ட பிச்சை, இந்த வார்த்தைகள்லாம் பாருங்களேன். உங்களுக்கு சாவே வராது, இந்த இங்கே சிகிச்சை எடுத்தவங்க கூட ஓட்டு போட்டிருக்கலாம். அப்போ மாசுவை விரும்பலை, அதானே இது மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, அதானே எதார்த்தம். மாசுவை விரும்பினா கூட திமுகவை விரும்பலை, ஸ்டாலின் தொடரட்டும்னு விரும்பலை அவங்க, அதான் தோக்கடிச்சிருக்காங்க. அதில் ஆர்எஸ் பாரதியோட பேச்சுகளில் இவங்களை எல்லாம் வந்து அதாவது சரிசமா உட்கார வச்சாங்க. என்ன பேச்சு, என்ன நீங்க பெரிய வெங்காயம் உங்களுக்கு சரிசமா உட்கார வச்சீங்க, நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அப்ப அங்க தள்ளி நின்னவர்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் வச்சிருக்கோங்கிற இந்த பேச்சு இருக்குல்ல, இந்த பேச்சுக்காகவே திமுக இன்னும் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கும். இல்ல அவர் சொல்றது ஒரு பக்கத்துல பார்த்தா, முன்னாடி வந்து இந்த அளவுக்கு மேடையில சரிசமமா நம்ம யாரும் உட்கார முடியாதுல்ல, அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது திராவிடம் தானே படுத்திருக்காங்க. இப்ப தீண்டாமையினால் நிறைய பாதிக்கப்பட்ட அவங்களுக்கும் அதிகாரத்தை வாங்கி கொடுத்தது திமுக தானே. இல்ல அப்படி ஏதாவது மக்கள் வந்து ஒரு ஆதிக்க மனநிலை இருக்கு, ஒரு ஆட்சி அதிகாரம் சர்வாதிகாரம் பண்றான், அவனை மக்கள் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு புரட்சிகர குழு வருதுன்னு வைங்களேன், அந்த புரட்சிகர குழுவை மக்கள் தேர்வு செய்யறாங்க. எதுக்காக? அந்த அதிகார மையம் வீழ்த்தப்படணும், அந்த ஆணவம் ஒழியணும் அப்படின்ட்டு. அதுக்காக நீங்க வந்து நாங்கள் வந்துதான் இதையெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது கிடையாது, உனக்கு அதை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அப்படிதான் இந்த திராவிட இயக்கத்துக்கு மக்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்தார்கள். அன்றைக்கு இருந்த காங்கிரஸோ அல்லது பண்ணையார் கட்சிகளோ ஒழிக்கப்பட்டது. ஆனால் இவங்க வந்த உடனே உங்களுக்கு செய்யறதுக்கான வேலைக்கு தான் இதை கொடுத்துருக்கோம். இது நாங்கள் போட்ட பிச்சைன்னா உங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுத்தீங்க, கருணாநிதி எங்கேயும் சம்பாதிச்சு வச்ச சொத்தை எடுத்து வந்து நீங்க எல்லாம் கட்டுனீங்களா? அதுன்னா அப்படி வேணா நீங்க சொல்லலாம். நீங்க அரசு இதை செயல்படுத்துறதுக்காக தான் உங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதை செய்யறதையெல்லாம் நீங்க இப்படி சொல்லி காட்டுறது மீண்டும் மீண்டும் மக்களிடம் பதிவு செய்யப்படும். மக்கள் மீண்டும் மீண்டும் திமுகவை தோற்கடிப்போம். வரலாறு அப்படியே எம்ஜிஆர் காலத்துல எப்படி நடந்துச்சோ, கருணாநிதி நடந்துச்சோ, அதே இது இப்போ விஜயோடைய ஆட்சி காலத்துல பேரனுக்கு நடக்குது. வாய்ப்பே இல்லை. இப்போ திமுக உருவான காலகட்டத்திலிருந்து திமுகவுடைய தலைவர்கள் இது வரைக்கும் வந்து தோத்ததாவோ இல்லை இந்த நிலைமைக்கு வந்ததா சரித்திரமே இல்லை, ஆனால் இந்த முறை அது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமுகவில் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து ஜென்சி டிஎம்கே இந்த மாதிரியான வெளியில் பேச்சு பேசுறது இது எல்லாமே வந்து தலைமைக்கு தெரியாமே இருக்குமாண்ணா? இல்லை தலைமை வந்து இதை சரி பேசுறது சரினா இரு பேசுறது ஏதாவது ஒன்று பண்ணுங்க, விஜய் பேரை கெடுக்கணும், ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்றத அவங்க இவர்கள் வந்து இப்போதைக்கு விஜய் பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து கூட்டம் வந்து புலி வேஷம் போடுறது வித்தியாசம் இருக்குல்ல. இவர்களுக்கான ஜென்சி டிஎம்கே ஜென்சி டிவிகே இருக்குல்ல, அது வந்து இயல்பாக ஃபார்ம் ஆனது. ஆளுகால ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ஆளாளுக்கு வந்து தன்னியல்பாக செய்யும் போது ஒண்ணுமே செய்ய முடியாது. இவர்களுக்கு ஐடிவிங்களாக நீங்க உருவாக்கி அப்படி ஒரு செட்டை உருவாக்க விரும்புறீங்க. அந்த செட்டுக்கு நீங்க இங்க இருந்து அது வேற ஒரு இடத்துல பணம் கொடுத்தா அங்க போயிடும், மாத்தி மாத்தி பேசும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவர்களை மாற்ற முடியாது நீங்கள். அப்படிங்கும்போது இப்படி தான் புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. நான் நிறைவாக விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய அவர் பேசக்கூடிய பேச்சு, அவர் போடக்கூடிய பதிவுகள் வந்து தொடர்ந்து விமர்சனமாகுது. அந்த விசிகாவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து அவர் காட்டாமல் விமர்சனம் பண்ணுற வேணாங்க எனக்கு நீங்கள் வேணவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க. அவர் இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யறதுக்கான நோக்கம் என்ன? செயல்பாடு செய்யறதுக்கு நோக்கம் என்ன வெளியே தள்ளுங்க அப்படின்னு கிட்னியை இவரு நம்ம என்ன தள்ளு நான் போக மாட்டேன். ஆமாம், கிட்னியை போடுங்கிறதுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாப்புல நானா வெளியே போக மாட்டேன் இருந்து கரைச்சலை கொடுக்கறது. அப்படிங்கும்போது இவர் திரும்ப ஒரு முடிவு எடுத்து வெளியே இது பண்ணும்போது கட்சி விட்டு நீக்கும் போது அந்த ஃபேமை பயன்படுத்தி திமுக போய் ஆகுது. கிட்டத்தட்ட துரோகம். ஆலூர் ஷானவாஸ் யாருன்னே தெரியாத ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வச்சு வளர்த்து ஆளாக்கி உருவாக்குனவர் திருமாவர்கள். அவருக்கு வந்து அவர் திரும்ப உருவாக்கினாலும் அவர் திமுகவின் எம்எல்ஏவாக தான் இங்கே வந்து இருக்கார். அப்போ அந்த அந்த மணலை என்னென்னா திமுகவில் சீட்டு கிடைச்சா கேட்டால் கிடைக்காது, அது விசிகாவில் வாங்கல. விசிகா வந்து திமுகவுடைய ஒரு கிளை கட்சி அப்படின்னு வச்சிருக்காங்க. இவங்க அப்போ நினச்சிருப்பாங்க கூட இருக்கும்போது. இப்போ தனியாக வந்ததுனால இவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் அது செட் ஆகல போல அவருக்கு. இல்லை அப்படி இல்லை, இவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காததுல இருந்து அவர் அது அதிருப்தியில் இருக்காரு. அதனால எல்லாருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்போ பண்ணிங்க வேணா திமுக கிட்ட போய் கேளுங்க, போய் சேர்ந்துருங்க. அது சேர்றதுக்கு முன்னாடி நானே வந்து இவர்கள் வந்து இப்படி எரிச்சல் படுத்திக்கிட்டே இருப்பேன், நீங்கள் வந்து என்ன அப்புறப்படுத்து பாருங்க, தொட்டு பாரு, வெளியே அமிச்சோன்னா இவர் அங்கே போயிடலாம். அங்கே போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. அதான் துரோக மனநிலை தான். அதுக்கு துரோகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார், காத்துக்கிட்டு இருக்கார். அது என்ன நடனாலும் நடக்கலாம். அது எதுக்கு போட்டு தூக்கி சம்மந்துக்கிட்டு இருக்காரு திரும்ப? இந்த துரோகியை அனுப்பி வச்சிருங்க, நல்லது, திமுக கிட்டே போட்டும், அது அங்கே போய் அவர் சமூக நீதியை நிலைநாட்டட்டும், அதான் சரியாக இருக்க முடியும். திரும்ப அவர்கள் இந்த விஷயத்தில் தாமதம் பண்ணக்கூட அனுப்பி வச்சிடணும். ஓகே. இப்போ நீங்கள் துரோகின்னு சொன்னதுனால ஒரு கேள்வி ஞாபகம் வந்தது. திண்டுக்கல் லியோனி வந்து வைகோ அவர்கள் வந்து துரோகி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது வந்து ஏன் வைகோ இப்படி இருப்பார், இன்றைக்கி வந்து இங்கே இருந்தார், நாளைக்கு விஜய் கூட இருக்காரு, நாளைக்கு தனுஷ் கட்சி ஆரம்பித்து அங்கேயும் போயிடுவார், தனுஷ் வாழ்க்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு
வைகோ மீது இவ்வளோ தொடர் விமர்சனம் வர்றதுக்கான காரணம் என்ன? இல்லை, வைகோடைய கடந்த கால அரசியல் தான். அதை நம்ம வந்து அவர் ஒரு நிலையற்றவர். இப்போ எந்த சூழல் எது மாறுதோ அப்படிங்க கடைசி உச்சகட்டமாக ஸ்டாலினோடைய வேட்டியில் கொட்டின டீயை துடைக்கிற அளவுக்கு அவர் இறங்குறாரு. அது ஒன்றும் தவறு இதாக இல்லை. அதாவது அப்படியே மடிஞ்சா மட்டையாக மடங்கிறது. இறங்குனா அதால கிரைக்க புயலாம் வந்து பாஞ்சி அடிக்கிறது, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது. வைகோ அளவுக்கு கருணாநிதியை இவ்வளோ மோசமாக பேசிய அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது. பின்னாடி அப்படியே வந்து பல்ட்டி அடிப்பார், மாற்றி பேசுவார். அதுக்கப்புறம் இந்த வந்து என்கிட்ட தலைவர் சொல்லிட்டு போனார், இந்த ஆட்சியை பாதுகாக்கணும் அப்படின்னு, ஸ்டாலினுக்கு துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு போனார். இந்த ஸ்டாலினால் வளர விடாமல் பண்ணுறாரு அப்படின்னு தான் வந்து வைகோ அனுப்புனாங்க. அதுக்காக உருவானதான் மதிமுகங்கிற கட்சி. பின்னாடி வேகப்பட்ட கூத்துகள் நடந்தது. அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் எது வந்து வளர்ச்சி ஆகுதோ அதான் அரசியல். அதான் அரசியல். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியல் வளர்ச்சி பண்றதுன்னு அரசியல். அதுல வந்து வைகோ அவர்கள் கோமாளித்தனமா மாறிட்டார். அவர் தோற்றமே அவருடைய அரசியலை, தமிழ்நாட்டு அரசியல்ல வைகோவை ஒரு நகைச்சுவையாக, இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற ஒரு மனிதராக தான் வந்து பாக்குறாங்க. அதனால அவருக்கு அந்த பிம்பம் தான் இருக்கு. அது வைகோவே எடுத்துக்கிட்டது. வைகோவே தனக்கான அடையாளமாக தேர்வு செஞ்சுக்கிட்டது. ஒரு நிலையற்ற அரசியல் இல்ல அவருடைய. அப்படிங்கும்போது அந்த விமர்சனம் அப்படிதான் இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பாங்க. நன்றி.